தலைவர் தந்த தமிழ் கொடை தமிழ் தேசியனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மக்கள் தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம், குறிப்பாக இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த ஒரு இன மக்கள் இந்த தமிழ்நாடு எனும் சிறிய நிலப்பரப்புக்குள் சிதைந்து சிதைந்து அழிந்து அழிந்து குறுகி குறுகி காலடியில் நிற்கிறோம். தமிழர்களுக்கு இரண்டு தாய் நிலப்பரப்பு இருந்தது. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று தமிழீழம். இலங்கையே தமிழன் நாடுதான். வந்து குடியேறிய சிங்களர்கள் நம்மை இரண்டாந்தர குடிமக்களாக்கினார்கள். அடிமைப்பட்டு கிடந்த இலங்கையின் விடுதலைக்கு தமிழர் சிங்களர் இருவரும் இணைந்தே போராடி விடுதலையை பெற்றோம். ஆனால் சுதந்திரம் சிங்களர்களிடத்தில் சிக்கிக்கொண்டது. இந்திய நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும் போது எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் இணைந்துதான் விடுதலையை பெற்றோம். நாம் போராடி பெற்ற சுதந்திரம் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களிடம் சிக்கிக்கொண்டது. இந்த சூழலில் ஒற்றையாட்சி முறையை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி, அதை விட்டால் பாரதிய ஜனதா, அதனோடு சில பல கட்சிகள் கூட்டணி, இப்படி போனதால் இவர் நம்முடைய கனவான மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்பது வெறும் வெற்று வார்த்தையாக மாறிப்போனது. ஆனால் இது சர்வாதிகார போக்கு கூட அல்ல, இது ஒரு கொடுங்கோன்மை. எந்த மாநிலத்திற்குமான உரிமை இருக்கப் போவதில்லை. எந்த மாநில மொழிகளின் மொழியும் உயிரோடு வாழப்போவதில்லை. மொழி சிதைந்து அழியும் போது அந்த இனம் சிதைந்து அழிந்து போகும். அப்படி எல்லா இனங்களையும் அழித்து அடையாளம் தெரியாது ஒழித்து இந்த நாட்டை ஒரே நாடாக, இந்திதான் அதன் மொழி, இந்துதான் அதன் மதம் என்று ஆக்குவதற்கான ஒரு முயற்சியை நீண்ட காலமாக இந்த கட்சிகள் செய்து வருகிறது. அதுதான், அதன் வழிதான், அதற்கான வாய்ப்பு தான் ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல். இதெல்லாம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோடு இருக்கும், கார் ஓடும். ஆனால் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீர் ஓடுமா என்றால் ஓடாது. ஆனாலும் இது இந்தியா, தேச ஒற்றுமை கொண்ட நாடு, இறையாண்மை கொண்ட நாடு. எனக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத நாட்டின் மீது, அதை பெற்றுத்தராத நாட்டின் மீது தேசப்பற்று எப்படி வரும்? தேசப்பற்று எப்படி வரும்? என் உரிமையை பெற்றுத்தர என்னோடு நிற்காத ஒரு நாடு, தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுங்கள் என்று சொல்லாத அதிகாரம் எனக்கு எதற்கு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் தான் போய் தீர்ப்பை பெற வேண்டும் என்றால் நீட்டு தேர்வு வேண்டாமா வேண்டுமா? நீதிமன்றம். கச்சத்தீவை மீட்க வேண்டுமா வேண்டாமா? நீதிமன்றம். காவிரி நதிநீரில் எனக்கு எவ்வளவு நதிநீர் உரிமை? நீதிமன்றம். முல்லை பெரியாற்றில் எனக்கு எவ்வளவு நதிநீர் உரிமை பங்கீடு? நீதிமன்றம். எல்லாவற்றுக்கும் அணுலை வேண்டுமா வேண்டாமா? நீதிமன்றம். எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் என்றால் சட்டமன்றம், பாராளுமன்றம் எதற்கு? இந்த கேள்வி எழுமா இயலாதா? எழுமா இயலாதா? இத்தனை ஆண்டுகள் இந்திய நாடாளுமன்றத்தை கவனிக்கிற நீங்கள்
ஒரு வாதம் அதற்கு எதிர்வாதம், ஒரு கருத்து அதற்கு எதிர்கருத்து. இதை விவாதிக்கத்தான் பாராளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், பட்டிமன்றம். ஆனால் இந்த நாட்டில் பட்டிமன்றங்களில் மட்டும்தான் வாதம் நடக்கிறதே ஒழிய நீதிமன்றத்திலும் கிடையாது, சட்டமன்றத்திலும் கிடையாது, நாடாளுமன்றத்திலும் கிடையாது. ஒருதலை பட்சமான தீர்ப்பு தான். 20 ஆண்டுகளில் இதே திருச்சியை சார்ந்த என் அண்ணன் சிவா அவர்கள் வருத்தத்தோடு பதிவு செய்கிறார்கள். 20 ஆண்டுகளில் இந்த பாராளுமன்றத்தில் எத்தனையோ முறை நான் பங்கேற்றிருக்கிறேன். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் எந்த விவாதம் இல்லாத சட்டங்கள் நிறைவேற்றப்படுதுங்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூட வருத்தம் தெரிவிக்கிறார். எந்த விவாதம் இல்லாமல் பணம் செல்லாது, எந்த விவாதம் இல்லாமல் சிஐஏ, எந்த விவாதம் இல்லாமல் என்ஆர்சி, எந்த விவாதம் இல்லாமல் முத்தலாக்கு தடை சட்டம். அப்படி என்றால் எது சரி, இது தேவையா தேவையில்லையா, பணம் செல்லாது என்று அறிவித்தால் நாட்டு மக்களுக்கு விளைய போகும் நன்மை என்ன, ஏற்பட போகும் தீமை என்ன என்று விவாதித்து அந்த பெரும்பான்மை கருத்துக்கேற்ப ஒரு சட்டங்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்படாது போனால் இது என்ன ஜனநாயகம்? இது எதற்கு அந்த நாடாளுமன்றம்? எல்லாமே நீதிமன்றம் தான் போய் நாம் உரிமையை பெற வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் அதன் பங்களிப்பு என்ன, பாராளுமன்றத்தின் தேவை என்ன? நீதிமன்றம் நேரடியாக நீதிபதிகளை தேர்வு செய்துவிட்டு போகலாமே. நாம் கச்சத்தீவை மீட்க சொல்லி ஒரு மனு போடுறோம், வழக்கு தொடுக்கிறோம் நீதிமன்றத்தில். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் கச்சத்தீவு கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இடமில்லை. பதில் மனு திருப்பி வழக்கு போடுறோம். பாரதிய ஜனதா ஆட்சியில் ஒரு நீதி கிடைக்குமான்னு பாரதிய ஜனதா ஒரு பதில் மனு போடுது, கச்சத்தீவு கொடுத்ததான் தீர்ப்பு எடுக்க வேண்டும்ங்கிற பேச்சுக்கு இடமில்லை. அப்ப எல்லாத்தையும் நீதிமன்றம் போய் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைமை இருந்தால் பாராளுமன்றம் எதற்கு? அதற்கு இத்தனை கோடி இத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டி தேர்தல் தான் எதற்கு? நீங்கள் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்ய போகிறோம் என்று நினைத்து ஓட்டளித்தால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாட்டில் மிகச்சிறந்த புரோக்கரை தேர்வு செய்ய போகிறீர்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, வர்த்தக பொருளாதாரத்தை, தனியார் மயம், தாராளமயம், உலகமயத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு நாடும் சந்தை தான். உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்ய பொருளை விற்கிற ஒரு சந்தை, அவ்வளவுதான். நீங்களும் நானும் வாங்கி நூறுகிற மந்தைகள், அவ்வளவுதான். இதிலே இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாட்டினுடைய தலைவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகர்களாக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவர்களாக இருந்து சேவை செய்ய முடியாது. இந்த அடிப்படை கோட்பாட்டை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த கொள்கையை தகர்க்கணும், தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு வரணும், மாற்றணும். தவிர்க்க முடியாததற்கு பிறரை நாடுவது சரி, எல்லாவற்றுக்கும் பிறரை நாடுவது, வெங்காயம் பருப்புக்கு கூட பிற நாட்டில் கையேந்திரி நிற்பது என்பது பெருத்த அவமானம், ஆபத்தான பொருளாதார கொள்கை. அப்ப இது என்ன செய்யணும்? இந்த அடிப்படையை தகர்க்கணும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இவங்க இதெல்லாம் செய்து முடிப்பாங்களான்னு நீங்க நினைக்கலாம். நீங்க திமுக கொடுத்த 39 இடத்தை எனக்கு ஒரு தடவை கொடுத்து அனுப்புங்க, ஒரே ஒரு தடவை கொடுத்து பாருங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. 39 போர் போய் 5 ஆண்டுகளில் முழங்கிய முழக்கங்களை நீங்க ஒரு தடவை பாருங்க. முணங்க கூட செய்யல ஒருத்தரும். அப்புறம் எதுக்கு மறுபடியும் தேர்தலில் போட்டி? அதுல எந்த மாதிரி இல்லை, அதே முகங்கள் தான், அதே ஆட்கள் தான், அதே குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் தான், அவர்களே தான். அப்படி என்றால் மாறுதல் எங்கிருந்து வரணும்? எண்ணிலிருந்து வரணும். மாற்றம் எண்ணிலிருந்து வரணும். மண்ணில் புரட்சி தோன்றுவதற்கு முன்பு, மாற்றம் தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் தோன்றணுங்கிறான். நம் ஒவ்வொருவர் மனத்திலும் மாற்றத்திற்கான விதை முளைக்க தொடங்கிவிட்டால், மாற்றத்திற்கான சிந்தனை பிறந்து விட்டால் நாட்டில் எல்லாமே ஒரு நொடியில் மாறிவிடும். என் உடன் பிறந்தவர்களே, அதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலை ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக பாருங்களேன். எப்படி மாறிவிடும் என்று, எப்படியெல்லாம் மாற்றுவோம் என்று நீங்கள் பாருங்கள். நாங்கள் எப்படி சொல்லுகிறோம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். குடியரசுத் தலைவர், நாட்டின் குடிமக்களின் தலைவர். இது குடியரசு, மக்களாட்சி. மக்களாட்சியின் தலைவி யார்? திரௌபதி முர்மு. மக்களாட்சியின் தலைவியை மக்கள் தேர்வு செய்ய முடியாது என்கிற அமைப்பு இருந்தால்
அது ஜனநாயக துரோகமா இல்லையா? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள் தங்கள் வசதிக்கேற்ப. வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போடுற என் மக்கள் நாட்டின் முதல் குடிமகளுக்கு போடுவார்களா போட மாட்டார்களா? அப்போது முதல் குடிமகளுக்கான தேர்தல் நீங்கள் வைத்தால்தான் நாட்டு மக்களின் நலன் கருதி வருகிற சட்ட திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவதா வேணாமா என்று அவருக்கு தெரியும். ஒருவேளை நம் கையெழுத்து போடவில்லை என்றால் அடுத்த முறை தேர்தல் நிற்கும்போது தோற்கடிப்பார்கள் மக்கள் என்ற அச்சம் வரும். அது இல்லை என்றால் இப்போ ஆளுநர் ரவியை சமாளிக்க முடியுதா பத்தியா ஐயா ஸ்டாலினால? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டின் நலன் கருதி ஒரு சட்டத்தையோ திட்டத்தையோ அவர் ஏற்றி அனுப்பினால் ஒரு நியமன உறுப்பினர் மக்களை சந்திக்கவில்லை, தேர்தலில் நம்பிக்கை பெற்று வெல்லவில்லை, மக்கள் காசிலே சம்பளம் வாங்குறார், தமிழ்நாடு அரசு கொடுக்குது, 200-300 ஏக்கரில் பங்களா, வீடு, சொகுசான வாழ்க்கை, அங்கே உட்காந்துக்கிட்டு இதில் கையெழுத்து போட முடியாது அப்படின்னா இது கொழுப்பா இல்லையா? அதெல்லாம் 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன மனிதனுக்கு எப்படி இருந்தது, உறுப்பினருக்கு எப்படி இருந்தது? இது ஜனநாயக துரோகமா இல்லையா? இதுதான் நாம் செய்கிற அடிப்படை அமைப்பு மாற்றத்திற்கான அடித்தல் விதையை தான். அதை தூக்குங்கிறோம், அதை தூக்கு தேவையில்லைங்கிறோம். மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவனுக்கு பதவி எதற்கு? மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை, சீமானின் ஆட்சியில் வாழ விரும்பாத மக்கள் எனக்கு தோக்கடிக்கிறாங்க, அப்புறம் திருப்பி நான் மந்திரியா வந்து உட்காந்துட்டேன். அப்படி உதாரணம் சொல்றேங்க. நீங்க ஐயா அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தார். அவர் தான் பணம் செல்லாதுன்னு சொன்னவர். அவர் 1.5 லட்சம் வாக்கில் தோத்துறாரு. ஆனால் நியமன உறுப்பினர், ராஜ்யசபா மெம்பர், மாநிலங்களவை உறுப்பினராகி அவர் மந்திரி ஆயிடுறாரு. நியமன உறுப்பினராக போய் மந்திரி ஆகி ஒரே நாளில் ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டு போயிட்டார். அவர் வரக்கூடாது மந்திரின்னு சொல்லி தானே அவரை தோக்கடிச்சிருக்கு. அப்புறம் நீ வேற பக்கம் கொல்ல பக்கம் கூட்டிகிட்டு வந்து மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா அப்புறம் மக்களாட்சி எங்கே இருக்குது? மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்குது? இதை மாற்றணுங்கிறோம். இப்படி ரோட்டில் நின்று தெருவா ஓட்டு கேட்குறோம்ல, இந்த முறையை கைவிடணுங்கிறோம். அப்போ என்ன செய்யறது? திருச்சி மாநகராட்சியில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துடணும். சீமான் இன்னைக்கு பேசுவார், ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு பேசுவார், அன்புமணி ஐயா இன்னைக்கு பேசுவார், அப்புறம் அடுத்த யார் தலைவர் இருக்குது, அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசுவார்கள், எடப்பாடி ஐயா பேசுவார். ஒரு நேரம் கொடுத்துருங்க எங்களுக்கு, அவர் விளம்பரம் பண்ணிக்கலாம். யார் பேச மக்கள் கூடட்டும், எல்லாரும் பேசட்டும், யார் நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க, யார் பேசுறது நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஓட்டை போட்டும் ஒரே நாள் முடிஞ்சு. தெருவா நான் வரும்போது யார் வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்கு எல்லா கணக்கையும் எடுத்து வச்சு ராத்திரியில் இருட்டுக்களை திருட்டு கொல்லி பிடிக்கிற பயலுக்கு மாதிரியே எண்ணி காசை கொடுத்து இந்த வேலை வேணாங்கிறேன். இப்போ எங்களால் எவ்வளவு நெரிசல், எவ்வளவு போக்குவரத்து சிரமம், எவ்வளவு மக்களுக்கு அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த பிள்ளை, இந்த நான் கத்துறது அவனை தொல்லை பண்ணுது. அங்கே வயசான பெரியவர் படுத்து கிடப்பார், நாங்கள் பேசுறது அவருக்கு எரிச்சலாக இருக்கும். இது தேவையற்ற முறைங்கிறேன், விட்டுருங்கிறேன். அப்புறம் நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டில்ல, பணமில்லா பரிவர்த்தனைக்கு வந்துட்டில்ல, சிம்பிளில் செலெக்ஷனுக்கு வந்துருன்றேன். எனக்கு இப்போ சின்னத்தை மாற்றி கொடுத்துட்டல. அதே மாதிரி திமுகவுக்கு உதயசூரியன் கிடையாது, வேறு சின்னம். அதிமுக ரெட்டலை கிடையாது, வேறு சின்னம். பாரதிய ஜனதாவுக்கு தாமரை கிடையாது, வேறு சின்னம். தேர்தல் முடிஞ்சவனா போடுவேன் பாரு வழக்கு போட்டீங்க வாங்கல. இந்தியாவின் தேசிய மலர் எது? இந்தியாவின் தேசிய மலர் எது? தாமரை. தாமரை தெரியாதவன் இல்லை, பாடத்தில் படிக்க வச்சிருக்க. தேசிய மலரை ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி சிம்பிளா கொடுத்த? எப்படி கொடுத்த? தேசிய மலரை நீ அவர் கொடுத்துட்ட, எடு. இல்ல தேசிய விலங்கை எனக்கு சின்னமா கொடு. அதான் அங்க இருக்கிறது. எப்படி டைரக்டா கனெக்ட் ஆயிட்டா? ஏன்னா சின்னமும் புலி, என் எண்ணமும் புலி, அவ்வளவுதான். இவர் மீட்டும் இவர் தாமரை வச்சுக்குவாரு. இவர் எங்களை வெங்காய தாமரையில் போட்ட விடுவார். இவர் நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டம் காட்டுவார் எங்களை சின்னத்தை. அவருக்கு சின்னம் இல்லை, ஓட்டம் இல்லை. இருப்பு ஜூன் 4ஆம் தேதி பார்த்துருவோம். உனக்கு ஓட்டா எனக்கு ஓட்டான்னு பார்த்துருவோம். தம்பி நீ ஒரு ஒட்டு செடி, ஊராந்தோட்டத்தில் ஒட்டு செடி, நாளைக்கு எங்கே தூக்கி வீசுவான்னு தெரியாது. இது நானே கட்டுற கோட்டை, தமிழ் தேசிய அரசியல் கோட்டை. இங்கே செங்கல் அறுத்தது நான் தான், அடுக்குனது நான் தான், சாந்து குலைச்சது நான் தான், சித்தாளு கொத்தனாரு மேஸ்திரி எல்லாம் நான் தான். நீ அப்படி கிடையாது, நீ அப்படி கிடையாது ராஜா. நீ கட்டின சவத்தில் அடிக்கப்பட்ட ஆணி,
பிடிங்கி தூக்கி போடுவான். இந்த ஆணி தேவையில்லைன்னு நாளைக்கு தூக்கி போடுவான். போடுறானா இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பம்பரை வேகமாக சுற்றுறதுக்கு தெரியுமில்ல, டக்குன்னு தலை சாஞ்சி எங்கே விழுகிறோம்னு தெரியாமல் விழுகிறது தான். நீ அப்படி சுற்றிட்டு திரியிறா ராஜா, சுத்து சுத்து, கொஞ்ச நாள் சுத்து பார்ப்போம் பார்ப்போம். ஆண்மகனாக இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா, நெத்திக்கு நெத்தி முட்டணும்டா. இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளோ தூரம் ஆண்டிருக்கேன், அவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பன் பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்குறாரு. எனக்கு வேண்டா கேட்டுறேன், நான் தான்டா நானே தான். உள்துறை அமைச்சர் வரார், நிதி அமைச்சர் வரார், பிரதமர் வரார், எனக்கு எவர் வர மாட்டான், நான் தான். நீ அப்படி சரியான வீரன் தான். என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிருக்கணும், சரியான ஆள் நீ மோதிருக்கணும். நான் வீரன், நீ சோரன். நீ ட்ரைனிங் எடுத்த, நீங்கள் ட்ரைனிங் எடுத்த போலீஸாக இருக்கலாம், நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. நீ என்கிட்ட மோதாத. நீ சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆடா தம்பி இன்னும் 2 வருஷம் தாங்குவியா தம்பி? நீ மேக்சிமம் 2026 வரை நிற்பியா நீ? கொம்பாதி கொம்பன் எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே உனக்கு பின்னாடி நிற்கிறாரு. எங்கள் அம்மா தமிழிசைங்க ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்டு. தம்பி இங்கே நான் இருக்கிற வரை இங்கே இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன், நான் தான் லீட் எடுத்து போவேன். நான் என் கட்சியை ஒழிக்கிறதுலாம் பேசாத. நான் இருக்கிற வரை என் லட்சியம் இருக்கு, லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும். நான் இறந்த பிறகு என் லட்சியம் இருக்கும், அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும். சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன், குச்சியை முடிச்சு போடுவேன். தம்பி நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும், வேறு வழியாக கிடையாது. ஏதோ ஆடுற அதிகார திமிரில் வீரனாக இருந்தால் தனியாக வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் பொதுவாகத்துக்கு அண்ணாமலை உன்னை கூப்பிட்றேன், நீ வா. நீ ஒரு தொலைக்காட்சியில் நீ நான் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடறேன், கட்சியை விட்டு போயிடுறேன். என் கட்சியில் எல்லாம் கட்சி நாம் நம்ம கட்சி இல்லை, நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா. ஒரு காரணம் சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா? போய் முதல்ல சோதிச்சுட்டு வா. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகா. எங்கள் தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்லா மோடு பெருக்கோ எங்கள் கர்நாடகத்தில் பேசிட்டுக்க. நீ உனக்கு என்ன இருக்கு? இவங்க இன்னும் இந்தி சமஸ்கிருதம்னு பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. நாங்கள் அந்த பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரியுமில்ல, இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரீங்களா வச்சு வெளுக்கத்தான் இந்த பழைய செருப்பை பிஞ்ச செருப்பையே வச்சுக்கிட்டு இருக்கோம். சட்டை பண்ணி தர. நீ தமிழ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தமிழன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? என் மொழி வரலாறு, என் இன வரலாறு தெரியுமா உனக்கு? படி. நீ ஐபிஎஸ் படிச்சு எழுதினியா பார்த்து எழுதினியா? என்ன விளையாட்டு கட்டிக்கிட்டு தர? நீ பார்த்து ஓட்டு கட்டமா ஜெயிச்சம்மா ஊருக்கு போனோமா? நீ ஜெயிக்கவும் போகிறதில்ல, ஊருக்கு போகிறதும் இல்லை. ஆடு பார்ப்போம். என் அன்பு மக்களே, எவன் வேணாலும் ஜெயிக்கலாம் இந்த நாட்டில். ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கக்கூடாது. செடி அவங்க தமிழ் இனத்திற்கு இல்லை, என்ன தேசிய இனத்திற்கும் எதிரியவன் நல்லவன் இல்லை. அவங்க உருப்படி அழிச்சு போடுவான் நம்மளை. நம்ம உள்ளூர் வியாபாரி போட்டி தான் போடுவோம். அவர் கடையை விட நம்ம கடை தரமாக இருக்கணும், பொருள் தரமாக இருக்கணும், வியாபாரம் பண்ணணும்னு. ஆனால் வெளியூர் வியாபாரி வந்தால் நம்மளை அழிக்கணும்னு நினைப்பான். இந்த வாரம் ஒரே மீன் நம்மெல்லாம் சின்ன குஞ்சு ஒருத்தர் போட்டி போடுவோம், நம்ம அதிக இறைய சாப்பிட்டு போகணும்னு. ஆனால் ஒரு பெரிய மீன் வரும்போது நம்மளையே உணவாக சாப்பிட்ருவான். அவன் தான் ரிலையன்ஸ், ஃப்ரெஷ், அதானி, அம்பானி. அந்த மாதிரி சொல்கிறத கேளு. பெரு வணிகன் சிறு வணிகனை போட்டி போட மாட்டான், விழுங்கிடுவான். அது மாதிரி தான் இந்த இந்திய கட்சிகள் தேசிய இனங்களின் கட்சிகளை அடிச்சு போடுவான். சின்ன கட்சிகள் நம்மளை மாதிரி தேசிய உரிமைக்கு வளர்ந்து எழுந்து வருகிற கட்சிகளை அழித்து ஒழிக்க நினைப்பான். இங்க 3 போட்டி தான் தம்பி. ஒன்று திராவிட கூட்டம், இன்னொன்று இந்திய கூட்டம், தன்மானமிக்க தமிழ் தேசிய மக்களின் கூட்டம். இது 3க்கு இடையில தான் போட்டி. அப்படிதான் நீ பார்க்கணும். 3 கூட்டணிலாம் பார்க்கக்கூடாது. கவனம் வச்சுக்க. மறக்காம மைக் சின்னத்தில் ஓட்டு போட்டு என் தம்பி ஜல்லிக்கட்டு ராசஸை வெற்றி பெற செய்யும். நன்றி, வணக்கம்.